வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, நடிகை தமன்னா அவங்க வயதானதா நோய் என்ற அர்த்தமா, ஏன் இவ்வளோ பயம், ஓப்பனாக பேசிய நடிகை தமன்னா இணையதளத்தில் வைரலாகும் செய்தி. வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பிள் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். தமிழில் ஃபேமஸான கதாநாயகியாக வலம் வந்தவங்க தான் தமன்னா. கவனம் இப்போது ஹிந்தியில் தான் அதிகமாக இருக்கிறது. அங்கு அவருக்கு தகுந்த சம்பளம் வழங்கப்படுவது காரணம் என்று சொல்லப்படுகிறது. அவங்களும் சம்பளத்துக்கென்ற கவர்ச்சியை பாடல் வரி வழங்குகிறது. இந்த நிலையில் தான் சமீபத்தில் அவங்க அளித்த பேட்டி ஒன்று சமூக வலைதளங்களில் வைரலாகி வருது. கேடி படத்தில் வில்லியாக நடித்த தமன்னாவுக்கு கல்லூரி திரைப்படம் பெரிய அடையாளத்தை கொடுத்தது. அந்த படத்துக்கு பிறகு தமிழ் அவங்க காற்று பலமாக வீசியது. விஜய், சூர்யா, தனுஷ், கார்த்திக் என பலருடன் ஜோடி போட்டு நடித்தாங்க. கோ படத்தில் தமன்னா நடித்ததால் தான் கூறி படத்திலிருந்து சிம்பு விலகியதாக அந்த சமயத்தில் அரசல் புரசலாக ஒரு தகவல்கள் ஓடி என்பதும் குறிப்பிடத்தக்கது. அவரது வளர்ச்சி தமிழ் சினிமாவில் எப்படி அபிரிதமாக இருந்ததோ அதே போல் அவரை சுற்றி கிசுகிசுவும் அதிகமாக பரவியது. அதாவது பையா, சிறுத்தை என வரிசையாக கார்த்திக் ஜோடியாக நடித்ததால் 2 பேரும் காதலிப்பதாக பேச்சுக்கள் இருந்தது. ஆனால் அதில் துளிக்கூட உண்மையில்லை என தனது நடவடிக்கை மூலம் பிற்காலத்தில் உணர்த்தினார் தம்மு. இது ஒரு பக்கம் இருக்க, தெலுங்கில் அவரது மார்க்கெட் நல்லபடியாகத்தான் போய் கொண்டிருந்தது. ஆனால் யார் கண்பட்டதோ தெரியலை. தமிழ், தெலுங்கு ஆகிய 2 மொழிகளும் அவரது வாய்ப்புகள் சரசரவன குறைந்தது. இதனால் அவருக்கு கவனம் முழுவதுமே ஹிந்தியில் சென்றது. அங்கு தனக்கு ஏற்ற ரோல்கள் கிடைத்ததால் பிஸியாக நடித்தாங்க. மேலும் விஜய் வர்மாவை காதலித்து செய்தார். விரைவில் திருமணம் செய்து கொள்ள என்று எதிர்பார்த்த நிலையில் பிரேக்கப் ஆனது. இந்த நிலை தான் நடிகை தமன்னா சமீபத்தில் அளித்த பேட்டியில், நான் நடிக்க ஆரம்பித்த காலத்திலிருந்து இப்போது வரைக்கும் சினிமாவில் நிறைய மாறுகிறது. அது இன்னும் வளர்ச்சியும் என்று ஆழமாக நம்புகிறேன். எனது வாழ்நாள் முழுவதும் நடிகையாக விருப்ப இருக்கிறேன். நான் எங்கே சென்றாலும் என்னை மக்கள் அடையாளம் காண்பாங்க. ஆனால் நான் அப்படித்தான் செல்வேன். எனக்கு மக்களை பிடிக்கும், அவரோடு திரிவது பிடிக்கும். 30 வயது வரை நடிப்பேன். பிறகு திருமணம் செய்து கொள்ள, குழந்தைகள் பெற்றுக்கொள்வேன் நினைத்தேன். ஆனால் 20களின் பிற்பகுதியில் இருந்தபோது நான் எனது சொந்த நிலைமைக்கு வந்தேன். வயது பயம் என்னவென்று எனக்கு தெரியல. வயதானதை பற்றி சொல்லும்போது பலருமே ஏதோ நோய் வந்ததை போல சொல்கிறாங்க. நடிகை தமன்னா அவங்களுக்கு சமீப காலமாக நோய்வாய்ப்பட்டு அவங்க உயிருக்கு போராடி கொண்டிருக்க நிறைய செய்திகள் வந்தது. இது பார்க்கும்போது ரொம்பவே பயந்து போனேன். அந்த அளவுக்கு குடும்பம் ரொம்பவே உடைந்து போனாங்க. நான் நல்லா உடல்நலத்தோட ஆரோக்கியத்தோடு இருக்கேன். வயதாது என்பது ஒரு அற்புதமான ஒன்று தான். ஆனால் அதை நினைத்து மக்கள் ஏன் இவ்வளவு பயப்படுறாங்கன்னு தெரியல. சினிமா துறை அதிர்ஷ்டவசமாக சுவையான நினைவுகளையும் பகுதிகளையும் எனக்கு கொடுத்திருக்கிறது என்று நடிகை சமந்தா அவங்க இந்த வதந்திகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த செய்தி தான் சோசியல் மீடியாவில் அதிகமாக வைரல் ஆகிட்டு வருது. இதை பற்றி நீங்கள் என்ன, நீங்கள் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி, வணக்கம்.